Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இந்த வீடியோல நம்ம 5 சூப்பரான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ சொல்ல போற இந்த 5 ட்ரிக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தெரியாத ஒரு சில ட்ரிக் இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா லைஃப் லாங் நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த 5 ட்ரிக்குமே என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல யூடியூப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யூடியூப்ல அடல்ட் கண்டென்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது சின்ன குழந்தைகள்கிட்ட இல்ல பசங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க தைரியமா கொடுங்க. பட் நான் சொல்ற விஷயத்தை செஞ்சுட்டு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் வராது. சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ள போய்க்கங்க. போனதுக்கு அப்புறம் மேல ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, சோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்க, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது டிசேபிள்ல இருக்கும். அதை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. அப்படி நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் அதிகமா வராது. சோ இதனால நீங்க தைரியமா உங்க பசங்களுக்கு உங்களுடைய மொபைல்ல கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது சூப்பரான ட்ரிக் என்ன தெரியுமா? நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஒரு போட்டோவையோ ஒரு ஜிப் ஃபைலையோ அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த போட்டோவை நீங்க கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு கேலரியில இருந்து அதை நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 ஸ்டெப் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க கூகுளுக்குள்ள போங்க. உங்களுக்கு எந்த போட்டோ தேவைப்படுதோ அந்த போட்டோவை நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த போட்டோவை நீங்க லாங் பிரஸ் பண்ணி காப்பி கொடுத்துக்கங்க. இது போட்டோவா இருக்கலாம் இல்ல ஜிப் ஃபைலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். லாங் பிரஸ் பண்ணி அதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்குள்ள வாங்க. யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க லாங் பிரஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோவோ அந்த ஜிப் ஃபைலோ ஷேர் ஆயிடும். சோ இப்படி பண்றது மூலமா நீங்க நிறைய வேலைகளை தவிர்த்துக்கிட்டு 2 ஸ்டெப்ல உங்களுடைய வேலையை முடிக்க முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல உங்களுக்கு யாரோ சேட் பண்ணிருக்காங்க. சேட் பண்ணவங்க நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி அதை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய மைண்டுக்குள்ள அவங்க என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய இருக்குது. பட் அது எதுவுமே யூஸ் பண்ணாம அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். அது எப்படின்னா, சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கணும். போனதுக்கு அப்புறம் மேல சர்ச் பாக்ஸ்ல நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இது போல ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் அது டிசேபிள்ல இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. அப்படி நீங்க அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி அதுல உங்களுக்கு காமிச்சிடும். பட் இப்போ நமக்கு தேவையானது வாட்ஸ்அப்ல யாரு நம்மளுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத தெரியணும், அப்படிதானே? சோ அது இதுல நமக்கு வந்துடும். சோ இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா ஆப்ஸுக்கும் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இதுல நமக்கு ஸ்டோர் ஆகிடும். சோ இதுல உங்களுக்கு எப்போ என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிற முடியும். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க ஒன் டே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களால பார்த்துக்க முடியும். கொஞ்சம் பெரிய பேரா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லா நம்மளால படிக்க முடியாது. அடுத்த விஷயம், போட்டோ பார்த்துக்கிற முடியாது. ஸோ இது போல ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. அது இதில் பண்ண முடியாது. பட் மற்றபடி இதில் அவங்க ஒரு லைன்ல 2 லைன்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் என்னன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாம எந்த ஒரு ஆப்ஸும் சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோ ஃபைலை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆடியோ ஃபைலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக்குங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல போய்க்கங்க. உங்களுடைய வீடியோ ஃபைலை ஆடியோ ஃபைலை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா, சோ அந்த வீடியோ ஃபைல் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ரீநேம் கொடுங்க. அது கடைசியில MP4 இல்ல MKV இது போல ஏதாவது ஒரு ஃபார்மட்ல முடியும். டாட்டுக்கு அப்புறம் முடியும். அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் MP3 அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கங்க. இப்போ அந்த வீடியோ ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஆடியோ ஃபைலா கன்வெர்ட் ஆகிடும். சோ இது மூலமா எந்த ஒரு சாஃப்ட்வேருமே பயன்படுத்தாம நீங்க சிம்பிளா வீடியோ ஃபைலை ஆடியோ ஃபைலா கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுடைய ஃபைலோ போட்டோவோ நீங்க மறைக்கணும், ஹைட் பண்ணணும். அதுவும் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே பயன்படுத்தாம நீங்க ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிற முடியும். நீங்க எந்த ஃபைலை மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்கணும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலுக்கு பின்னாடி டாட் போட்டு MP3 இல்ல MKV இது போல ஃபைல் போட்டிருப்பாங்க இல்லையா, ஜேபாக்கா இருக்கட்டும், இது போல போட்டிருப்பாங்க. அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரேண்டமா ABC இல்ல DF ஏதாவது ஒரு ரேண்டமா போட்டீங்க அப்படின்னா
அது unsupported ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது, அது யாரும் ஓப்பன் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த ஃபைலை நீங்கள் போட்ட அந்த டாட்டுக்கு அப்புறம் போட்டால் அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஃபைலோ அந்த ஃபைல் ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமா எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸும் இல்லாமல் நீங்கள் இது போல செம்ம ஈஸியாக மற்றவங்க கண்டு இருந்து மறைச்சிக்கிற முடியும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான ட்ரிக் என்னன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த மெசேஜுக்குள்ள நீங்கள் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளூடிக் போயிடும். பட் நான் மெசேஜை பார்க்கணும், அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ப்ளூடிக் காட்டக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லை வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டா ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆப்ஷனும் இருக்குது. பட் எனக்கு அப்படிலாம் வேணாம். ரீட் அண்ட் ரெசிப்ட் என்னால் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் எல்லா டைத்திலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எப்போவாவது ஒரு சில நேரங்களில் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த ட்ரிக் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு இல்லையா, ஓகே வரட்டும். இப்போ சர்ச் பாக்ஸில் போய் யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ அவங்க பேரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்கன்னா அவங்க என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டைமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆர்டர் படி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாலே அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அவங்க சேட்குள்ளே போய் பார்க்காமலே தெரிஞ்சுக்க முடியும். இது மூலியமா அவங்களுக்கு ப்ளூடிக் காட்டாது, பட் நீங்களும் அது என்ன மெசேஜ் அப்படின்றத பார்த்து படித்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த 5 ட்ரிக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பாடலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.